இனிய மாலை வணக்கம். கலைகளின் நாயகனான நடராஜர் பெருமானையும் சர்வ மங்களத்தை அருளும் பராசக்தியையும் வணங்கி இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நடன கலைஞரின் பயணத்தில் சலங்கை பூஜை என்பது மிக முக்கியமான உணர்வுபூர்வமான ஒரு திருநாளாகும். தாளம், பாவம், முத்திரை ஆகியவற்றை முறையாக கற்று தனது குருவின் கரங்களால் முதல் முறையாக சலங்கை அணியும் தருணம் இது. இறைவனின் அருளாலும் குருவின் ஆசிர்வாதத்தாலும் பெற்றோரின் அன்பான ஆதரவாலும் இன்று நம் மாணவியர் செல்வி த மோஷிகா மற்றும் செல்வி கா மித்ரா தங்களுடைய பரதநாட்டிய பயணத்தின் முதல் முக்கிய அடியான சலங்கை பூஜை நிகழ்வில் அடியெடுத்து வைக்கின்றனர். இசை, நடனம், பண்பாடு, பக்தி ஆகிய அனைத்தையும் ஒருங்கே இணைக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்துள்ள தலைமை விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், கலை ஆர்வலர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் அன்பு நண்பர்கள் அனைவரையும் மனமாற வரவேற்கிறோம். எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியும் தமிழ்தாயை வணங்குவதிலிருந்தே தொடங்குவது நம் மரபு. தமிழ்தாய் வாழ்த்திற்கு அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவரும் தங்கள் இருக்கையில் அமரவும். இருளினை அகற்றி ஒளியை பரப்பும் தீபமே அறிவின் அடையாளம். இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் வகையில் நமது மதிப்பிற்குரிய விருந்தினர்களை குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைக்க அன்புடன் அழைக்கின்றோம். நடராஜர் வழிபாடு என்பது வெறும் சடங்கு சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு தத்துவம். அறியாமையை அழித்து நமக்குள் இருக்கும் அகந்தையை நீக்கி ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்பதை இந்த நடன கோலம் நமக்கு உணர்த்துகிறது. கலையின் நாயகனான நடராஜரை வணங்கும் தருணம் இது. शिव शम्भो स्वयंभो भो शम्भो 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 शिव शम्भो स्वयंभो शिव शम्भो स्वयंभो गंगाधर शंकर करुणाकर. எந்த ஒரு செயலும் இறைவனின் திருவருளுடன் தொடங்கினால்தான் அது வெற்றிகரமாக நிறைவேறும். இறைவணக்க பாடலுக்காக அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வானிடு வில்லின் வரவரியாவாய்மையால் கால் நிலம் தோயா கடவுளையானிலம் சென்னியுற வணங்கி சேரம் நீ உள்ளத்து முன்னியவை முடிக வானிடு வில்லின் வரவை
அறியாவாய்மையா கால் நிலம் தோயா கடவுளையாமிலும் சென்னியுற வணங்கி சேர்ந்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிக என்று நன்றி. அனைவரும் இருக்கையில் அமரும். விருந்தோம்பலே தமிழர் பண்பாடு. வரவேற்புரையை வழங்க திருமதி தீபலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கலைகளின் உறைவிடமாம் நமது பாரத திருநாட்டில் ஆன்மீகமும் அழகியலும் கலந்த உன்னத கலைதான் பரதநாட்டியம். ஆடும் பெருமான் நடராஜரின் பாதம் பணிந்து கலைமகள் சரஸ்வதியின் அருள் வேண்டி தில்லையம்பல கூத்தனின் சிலம்பொலி நாதத்தை நெஞ்சில் ஏந்தி இங்கு நடைபெறுவது புதிய நாட்டிய பயணத்தின் தொடக்க விழா. ஆம், நமது ஆதிசிவன் கல்வி நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் செல்வி தா மோஷிகா மற்றும் கா மித்ரா ஆகியோரின் மங்களகரமான சலங்கை ஒலி விழாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்பதில் இந்த மேடை பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த விழா இனிதே சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு அனைத்து செயல்களிலும் உறுதுணையாயிருந்து வழிநடத்தி தலைமை தாங்கும் ஆதிசிவன் கல்வி நிறுவனம் மற்றும் விருத்தி வித்யாலயா மழலையர் மற்றும் தொடக்க பள்ளியின் நிறுவனர் திரு கு சிவகுமார் ஐயா அவர்களையும் மற்றும் பள்ளியின் தாளாளர் முதல்வர் திருமதி டாக்டர் ரா மீனாட்சி சிவகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறப்புமிகு இந்த விழா மேலும் சிறப்படையதாக செய்திடும் வகையில் விழாவின் மகுடமாய் இந்த அரங்கத்திற்கு பேரொலியையும் பெருமையையும் சேர்த்திடும் வகையில் நாட்டரசன் கோட்டை திரு MA கிருஷ்ணன் விஜயலட்சுமி அவர்களின் மகளும் மாணவியுமான அபிநய கலா நாட்டிய திருமகள் திருமதி சாய் ஜோதிலக்ஷ்மி அவர்களை எமது ஆதிசிவன் கல்வி நிறுவனம் சார்பாகவும் மற்றும் கலை குடும்பத்தின் சார்பாகவும் திரண்டுள்ள பார்வையாளர்களின் சார்பாகவும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். தமது கலைப்பணியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்புடன் அயராது நர்த்தனம் புரியும் நாட்டிய திருமகள் திருமதி சாய் ஜோதிலக்ஷ்மி அவர்களை வரவேற்பதில் எமது நிர்வாகம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. தங்களின் வருகை இந்த கலைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒரு சிற்பி பாறையை செதுக்கி சிலையாக்குவது போல தமது மாணவியரை மேடையில் ஒளிரும் கலைஞர்களாக மாற்றும் உன்னத பணியை செய்பவர் நமது மதிப்பிற்குரிய குரு அவர்கள். அறியாமை என்னும் இருளை நீக்கி தாளமும் லயலமும் கலந்த பரத கலையின் உன்னதத்தை வாரி வழங்கும் விருத்தி வித்யாலயா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் நடன ஆசான் திருமதி எஸ் சோனல் அவர்களை மிகுந்த மரியாதையுடனும் நெகிழ்ச்சியுடனும் மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். தங்களின் வழிகாட்டுதலும் ஆசிகளும் இன்றி இந்த சலங்கை பூஜை சாத்தியமில்லை. மாணவியரின் கணுக்கால்களில் சலங்கையை கட்டி மேடை ஏற்றி அழகு பார்க்க காத்திருக்கும் நடன ஆசிரியரை கரவொலி எழுப்பி அனைவரும் வரவேற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் பிள்ளைகளின் கலை ஆர்வத்திற்கு தோள் கொடுத்து சலங்கை பூஜை அனைவரின் நல்லாசியுடன் நடைபெற வேண்டும் என்று இங்கு இந்த மேடையில் அம்மாணவரை காண காத்திருக்கும் பெற்றோர் மற்றும் அனைவரையும் உள்ளன்போடு வரவேற்கிறோம். ஒரு நடன கலைஞருக்கு சலங்கை என்பது வெறும் அணிகலன் மட்டுமல்ல, அதுவே அவரது ஆன்மா, குருவின் ஆசி மற்றும் தெய்வீகத்தின் வெளிப்பாடு. அத்தகைய சிறப்புமிக்க சலங்கையை இறைவனின் திருப்பாதங்களில் வைத்து ஆசீர்வதித்து குருவின் கரங்களால் மாணவியருக்கு அணிவிக்கும் இந்த வைபவம் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பொக்கிஷம். இந்த நன்னாளில் அரங்கவேற இருக்கும் நமது மாணவியரின் கலைத்திறனை நீங்கள் அனைவரும் கண்டு ரசித்து அவர்களை வாழ்த்தி ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி தீபலட்சுமி. விருத்தி வித்யாலயா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் நிறுவனர் திரு கு சிவகுமார் ஐயா அவரையும்
விருத்தி வித்யாலயா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியின் தாளாளர் மற்றும் முதல்வர் திருமதி டாக்டர் இரா மீனாட்சி சிவகுமார் அம்மா அவரையும் நினைவு பரிசு வழங்கிட அன்புடன் மேற்கே வரவேற்கின்றோம். இந்த நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தலைமை ஏற்று வந்துள்ள சிறப்பு விருந்தினர் நாட்டரசன் கோட்டை திரு MA கிருஷ்ணன் விஜயலட்சுமி அவர்களின் மகளும் மாணவியுமான அபிநய கலாஜோதி நாட்டிய திருமகள் திருமதி சாய் ஜோதிலட்சுமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து மாணவியரான த மோஷிகா மற்றும் கா மித்ரா அவர்களின் பெற்றோர்களை நினைவு பரிசு வழங்கிட அன்புடன் அழைக்கின்றேன். இதனை ஏற்றுக்கொள்ள விருத்தி வித்யாலயா பள்ளியின் நிறுவனர் ஐயா மற்றும் தாளாளர் அம்மா இருவரையும் நினைவு பரிசினை ஏற்றுக்கொள்ளுமாறு அழைக்கின்றேன். குருவிற்கு மாணவியர் மரியாதை செலுத்தும் இந்த இனிய தருணத்தை காணவிருக்கிறோம். மரியாதை செலுத்துவதற்காக செல்விதா மோஷிகா மற்றும் கா மித்ரா இருவரையும் மரியாதை ஏற்றுக்கொள்ள குருவான சோனல் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். இது ஒரு சடங்கு மட்டுமல்ல, கலை வாழ்க்கையின் புனித தொடக்கம். பரதநாட்டிய கலையில் முதல் கட்டத்தை தாண்டி இன்று முறைப்படி சலங்கை பெறும் மாணவியரின் அவரின் குருவினையும் அன்புடன் அழைக்கின்றோம். குருவின் திருக்கரங்களால் சலங்கை அணிவிக்கப்படும் புனித நிகழ்வை அனைவரும் கண்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அன்பும் தந்தையின் ஆசிர்வாதமும் குழந்தையரின் வாழ்வில் மிகப்பெரிய செல்வம். பெற்றோர்களின் ஆசிர்வாதமே நம்மை வாழ்வில் மேம்படுத்தும். முதலில் மோஷிகா மற்றும் அவரின் பெற்றோரை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக மித்ரா மற்றும் அவரின் பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பரதநாட்டிய நிகழ்ச்சிகளின் துவக்கமாக அமையும் முதல் நடன வடிவம் புஷ்பாஞ்சலி. புஷ்பம் என்றால் மலர், அஞ்சலி என்றால் வணக்கம் அல்லது சமர்ப்பணம். பரதநாட்டியத்தில் புஷ்பாஞ்சலி என்பது ஒவ்வொரு நிகழ்வின் தொடக்கத்திலும் ஆடப்படும் முதல் உருப்படியாகும். மலர்களால் இறைவனுக்கும் குருவிற்கும் இசைக்கலைஞர்களுக்கும் இங்கு கூடியுள்ள பார்வையாளர்களுக்கும் தமது பணிவான வணக்கத்தை செலுத்தும் மங்களகரமான தொடக்கமே புஷ்பாஞ்சலி. இது வெறும் நடனம் அல்ல, பணிவு, பக்தி மற்றும் நன்றியுணர்வின் அழகிய வெளிப்பாடு. இந்த மங்களகரமான நிகழ்வு இன்றைய சலங்கை பூஜை விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இந்த பாடலின் ராகம் நாட்டை, தாளம் ஆதி. இப்போது தனது இனிய நடன அசைவுகளால் புஷ்பாஞ்சலியை வழங்க வருகின்றனர் நமது அன்பு செல்வி மோஷிகா மற்றும் செல்வி மித்ரா. அனைவரும் பலத்த கரவொலியுடன் மாணவியரை வரவேற்று இந்த அழகிய நடனத்தை ரசிப்போம். तारितजं तजं तरिता तदिमितकिटतकतगतदिगिण त्वं 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 तजं तकजं तकिटजं तकिटकिटजं तगतदिगिण त्वं तजं तकजं तकिटजं तकिटकिटजं तगतदिगिण त्वं धरित धण धण धणत जणो 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 तरिमि दिमि दिमि तकिटतग धरित धणत जणुत रिमित तरि धरि धरित धण धण धणत जणु जणु जणुत दिमि दिमि दिमित धरित धणत जणुत दिमित तग दिमित धरित धणत जणुत दिमित तग दिमित धरित तदणत तजणुत तदिगिण त्वं तदिगिण त्वं तदिगिण त्वं तदरित तदणत तजणुत तदिगिण त्वं तदिगिण त्वं तदिगिण त्वं तदरित तदणत
ದಿಮಿತ ಕೀಟ ತಕ ತಕ ತದಿಂಗಿಣ ತೋಂ ತಾರಿದಜಂ ತಜಂ ತರಿತಾ ದಿಮಿತ ಕೀಟ ತಕ ತಕ ತದಿಂಗಿಣ ತೋಂ ತಾರಿದಜಂ ತಜಂ ತರಿತಾ ದಿಮಿತ ಕೀಟ ತಕ ತಕ ತದಿಂಗಿಣ ತೋಂ ತಾರಿದಜಂ ತಜಂ ತರಿತಾ அருமையான புஷ்பாஞ்சலி மூலம் இவ்விழாவிற்கு மங்களகரமான தொடக்கத்தை வழங்கிய நமது மாணவியர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பலத்த கரவொலியுடன் பாராட்டுகளை தெரிவிப்போம். புஷ்பாஞ்சலியின் மங்களகரமான தொடக்கத்தை தொடர்ந்து இப்போது நாம் ரசிக்கவிருப்பது பரதநாட்டியத்தின் அடிப்படை மற்றும் அழகிய அங்கமான அலாரிப்பு. அலாரிப்பு என்ற சொல்லுக்கு மலர்தல், விழித்தெழுதல் என்று பொருள். காலையில் சூரியனை கண்டு தாமரை மலர் மெதுவாக இதழ்களை விரிப்பது போல நடனக் கலைஞரின் உடல், மனம் மற்றும் ஆன்மா இசையோடும் தாளத்தோடும் ஒன்றிணைந்து விழித்தெழுவதை இந்த அற்புதமான நடன வடிவம் வெளிப்படுத்துகிறது. உடல் உறுப்புகளை நேர்த்தியாக தாளத்திற்கு ஏற்ப உடலை ஒருங்கிணைத்து கடவுள், குரு மற்றும் பார்வையாளர்களுக்கு வணக்கம் செய்யும் விதமாக இது ஆடப்படுகின்றது. அலாரிப்பில் பாடல் வரிகள் இல்லை, தாளமும் லயமும் மட்டுமே ஆதாரமாக இருந்து கண்கள், கழுத்து, தோள்கள், கைகள், இடுப்பு, கால்கள் என உடலின் ஒவ்வொரு அங்கமும் ஒத்திசைவுடன் இயங்கி கலைஞரின் கட்டுப்பாடு, நேர்த்தி மற்றும் பயிற்சியை வெளிப்படுத்துகின்றன. சலங்கை பூஜை நாளில் இந்த அலாரிப்பு நடனம் ஒரு மாணவி தனது கலை பயணத்தில் மேலும் உயரங்களை நோக்கி மலர்ந்து செல்லும் இனிய தொடக்கத்தை குறிக்கின்றது. இந்த நடனத்தின் தாளம் திஸ்ரா ஏக தாளம். இப்போது தனது அழகிய அசைவுகளாலும் துல்லியமான லய உணர்வாலும் அலாரிப்பு நடனத்தை வழங்க வருகின்றனர் நமது அன்பு செல்வி தா மோஷிகா மற்றும் செல்வி கா மித்ரா. அவர்களை உங்கள் உற்சாகமான கரவொலியுடன் வரவேற்று அவரது அற்புதமான நடனத்தை ரசிப்போம். தளங்கு தக்க ததிகின தோம் த தை தையும் த தாம் கிட்டத்தக்க த தை தையும் த தாம் கிட்டத்தக்க தாம் தித் தாம் கிட்டத்தக்க தை த தை கிட்டத்தக்க தாம் தித் தாம் கிட்டத்தக்க தை த தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை 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 தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை த தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை த தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை 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 தாம்
கிட்டத்தக்க தை தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் கிட்டத்தக்க தை தை கிட்டத்தக்க தாம் தித்தாம் தை தத்தை 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 தாஹத் ஜம் தரிதா ஜம் தரி தக் தரி தை ததிகின தோம் தக் ததிகின தோம் தக் திக்கு ததிகின தோம் தாம் திரிகிட தக்க 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 தளங்கு தக்க ததிகின தோம் தா தை தையும் த தாம் கிட்டத்தக்க த தை தையும் த தாம் கிட்டத்தக்க தாம் அருமையான அலாரிப்பு நடனத்தின் மூலம் தன் திறமையையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்திய நமது மாணவியருக்கு மீண்டும் ஒருமுறை பலத்த கரவொலியுடன் பாராட்டுகளை தெரிவிப்போம். அடுத்தபடியாக நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க திருமதி கனகா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி திருமதி நித்யா. இந்த மேடையை மாணவிகள் இருவரும் நாட்டிய பேரொலியால் நிரப்பினார்கள். அவர்களுக்கு நம் கைத்தட்டல்கள் மூலம் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக, ஒரு கலைஞனை உருவாக்குவதில் குருவின் பங்கு அளவிட முடியாதது. மாணவியருக்கு குருவின் ஆசி உரையை வழங்க திருமதி சோனல் அவரை அன்புடன் அழைக்கின்றோம். மதிப்பிற்குரிய முதல்வர் திருமதி மீனாட்சி சிவகுமார் அவர்களே மற்றும் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள சாய் ஜோதிலட்சுமி அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள பெற்றோர்களே, அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மாலை வணக்கம். நடத்தி கொண்டிருக்க சலங்க பூஜை விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வரவேற்கிறேன். நடனம் ஒரு மாணவியின் வாழ்க்கையில் கற்றுத்தருவது சிறப்பான ஒளிவிளக்காகும். நம் முதல்வருக்கு மீண்டும் என் பணிவான வணக்கங்கள். எனக்கும் இந்த பள்ளியில் நடன ஆசிரியராக பணியாற்ற வாய்ப்பு தந்துள்ள இந்த பள்ளியின் சார்பாக நன்றி கூறி, என் மாணவிகளாக தா மோஷிகா 6ஆம் வகுப்பு, கா மித்ரா 4ஆம் வகுப்பு மாணவிகளாக நடனத்தை காண உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பரதநாட்டியத்தின் பாரம்பரிய பெருமையை உங்களை உலகறிக்கை செய்யும் உன்னத பொறுப்பு உங்களுக்காக தான். நடன மேடையில் நீங்கள் மின்னும் போது என் மனம் என்றும் பெருமித கொள்ளும். சலங்கை ஒளியோடு நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு பாதமும் மேலும் புதிய சாதனைகள் படைக்கும். உங்கள் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் உங்களை மிகச் சிறப்பான நாட்டிய கலைஞராக உயர்த்தும். கலைமகள் சரஸ்வதியின் அருளோடு ஆடல் வல்லார் நடராஜ பெருமானின் பொருள் உங்களுக்கு என்றும் கிடைக்கட்டும். நீங்கள் கற்கும் இந்த தெய்வீக கலை உங்கள் வாழ்வில் ஒழுக்கம், அமைதி மற்றும் பேரானந்தத்தை கொடுக்குது வாழ்த்துகிறேன். மீண்டும் நான் மதிப்புக்குரிய சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள
திருமதி சாய் ஜோதிலட்சுமி அவர்களை பணிவுடன் வரவேற்கிறேன். நன்றி திருமதி சோனல். நீங்கள் வழங்கிய ஆசை உரை மாணவியருக்கு நல்ல ஊக்கத்தையும் நடனக்கலையில் அடுத்த நிலைக்கு செல்ல உறுதுணையாகவும் இருக்கும். அடுத்ததாக மாணவிகளின் அழகான பரதநாட்டிய நிகழ்ச்சி. இதனை தொகுத்து வழங்க திருமதி நித்யா அவரை அழைக்கின்றேன். இசை, தாளம், பக்தி மற்றும் நாட்டியத்தின் அழகிய சங்கமமாக விளங்கும் மற்றொரு சிறப்பான அங்கத்தை இப்போது நாம் ரசிக்கவிருக்கிறோம். அது கௌத்துவம். கௌத்துவம் என்பது இறைவனை போற்றி புகழும் பக்தி நிறைந்த நாட்டிய வடிவமாகும். தெய்வத்தின் மகிமை, வீரியம், கருணை மற்றும் அருளை அழகிய அடவுகள், கம்பீரமான அசைவுகள், இனிய இசை மற்றும் தாளத்துடன் வெளிப்படுத்தும் இந்த அங்கம் பரதநாட்டிய மரபில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. இது கர்நாடக இசையில் அமைந்த மிக சிறிய உருப்படியாகும். இந்த நடனத்தின் மூலம் கலைஞர் தனது திறமையை மட்டுமல்லாமல் இறைவனின் திருவடிகளில் தனது பக்தியையும் பணிவையும் சமர்ப்பிக்கிறார். சலங்கை பூஜையின் புனிதமான சூழலில் இந்த கௌத்துவம் இறையருளை வேண்டி நம் மனங்களை ஆன்மீக உணர்வால் நிரப்புகிறது. இந்த பாடலின் ராகம் நாட்டை, தாளம் ஆதி. இப்போது தனது அழகிய நடன அசைவுகள், துல்லியமான லய உணர்வு மற்றும் பக்தி நிறைந்த பாவனைகளுடன் கௌத்துவம் வழங்க வருகின்றனர் நமது மாணவியர் அன்பு செல்வி தா மோஷிகா மற்றும் கா மித்ரா. அனைவரும் உற்சாகமான கரவொலியுடன் இந்த அற்புதமான நாட்டியத்தினை மனம் நிறைந்து ரசிப்போம். வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய ஹரி திருமருகனை விக்ன விநாயக வினை கெட அருளிய கணபதி ஜெய ஜெய கிடத்தக்க திக்கு தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தக்க திக்கி தொங்க கணபதி கௌத்துவம் கற்றவர் வினய உக்குடுதாம் உக்கிடுதை ததிகை தூதிகை யானை முகத்தவன் தொங்கிட கிடத்தகி திக்கு தொங்க தேவர்கள் கணபதி திக்கிட கிடத்தகி திக்கி தொங்க கணபதி கௌத்துவம் கற்றவர் வினய உக்குடுதாம் உக்குடுதை ததிகை தூதிகை யானை
பக்தியையும் கலை நயத்தையும் அழகாக ஒருங்கிணைத்து சிறப்பான கௌதமம் நடனத்தை வழங்கிய நமது மாணவியர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பலத்த கரவொலியுடன் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க திருமதி கனகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி திருமதி நித்யா. என்ன ஒரு அற்புதமான முகபாவனைகள், தாளத்திற்கேற்ப அசைவுகள். மாணவியருக்கு பலத்த கரவொலியுடன் பாராட்டுகளை தெரிவிப்போம். அனுபவம் பேசும்போது அது அனைவருக்கும் வழிகாட்டியாக அமைகிறது. சிறப்புரையாற்ற சிறப்பு விருந்தினர் நாட்டரசன் கோட்டை திரு MA கிருஷ்ணன் விஜயலட்சுமி அவர்களின் மகளும் மாணவியுமான அபிநய கலாஜோதி நாட்டிய திருமகள் திருமதி சாய் ஜோதிலட்சுமி அவரை அன்புடன் அழைக்கின்றோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து திடீர்னு மேம் இன்வைட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் வந்து கற்றுக்கிட்டு வந்தேன்னு சொன்னால் எனக்கு குரு வந்து என்னோடய ஃபாதர் தான். என்னோடய அப்பாவும் அம்மாவும் தான் என்னோடய குரு. வடூர் ராமியா பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க, டான்ஸ் மாஸ்டர். அவங்களோட ஸ்டூடெண்ட்டு எங்கள் அப்பா. மியூசிக் காலேஜ்லேயும் படித்து ஃபஸ்ட்டு வந்தவங்க. என்னோடய குரு வந்து என்னோடய அப்பா தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இதில் வரணும்னு ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டு இது வரைக்கும் அதில் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் சின்ன சின்ன ஸ்கூலு தனி கிளாஸ் எல்லாமே எடுத்தாலும் என்னோடய விருப்பத்தினால இன்றைக்கி வரைக்கும் அதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்னோடய மனசு திருப்திக்காக ஃபுல்லாக அது லைஃப்க்கும் யூஸ் ஆகிட்டுருக்கு. என்னோட அப்பாவோட இதை வந்து லாஸ்ட் வரைக்கும் நான் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணணும். அதுக்கப்புறம் என்கிட்ட கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணணும் அப்படின்றது என்னோடய விருப்பம். கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன் நான். அதே மாதிரி இப்போ இன்வைட் பண்ண இந்த ஸ்கூல் மேம் அண்ட் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு டான்ஸ் மேம் சோனல் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க கற்றுக்கிறது வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு இருக்கணும் முதல்ல. அதே மாதிரி பேரண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். பேரண்ட்ஸ் என்கரேஜ்மெண்ட்டும் இருந்தால் அவங்களும் இன்வால்மெண்ட்டாக சென்ட் பண்ணால் தான் குழந்தைங்க வந்து முழுமையாக அதை செயல்படுத்த முடியும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து படித்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக லைஃப்க்கு படிப்பு இல்லாமல் வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. படிப்பு தான் முக்கியம். இப்போ இருக்கிற லைஃபுக்கு படிப்பு தான் ஃபஸ்ட்டுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு பார்க்கும்போது நிறைய இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கற்றுக்கலாம். ஆனால் பரதத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கும்போது இதில் ஜென்ஸ் லேடிஸ்லாம் இல்லை. என்னோடய குரு வந்து என்னோடய அப்பா தான். அதனால் அவர் ஜென்ஸ் கற்றுக்கிட்டா இந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. அதனால் பரதநாட்டியம் அதில் கற்றுக்கும்போது முழு உடம்புமே அதில் செயல்படும் போது அவங்களுக்கு ஞாபக சக்தியிலேருந்து ரத்த ஓட்டத்துலேருந்து உடம்பு ஃபிட்னஸ்லேருந்து எல்லாமே அதில் கிடைக்கிது. இன்னும் சொல்லப்போனால் மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கற்றுக்கிற குழந்தைங்களுக்கு. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. என்னோடய அனுபவபூர்வமாக நான் சொல்கிறது, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற குழந்தைங்க கூட இதை செய்யும்போது கண்டிப்பாக அவங்க மைண்ட் வைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்னஸாக மாறுவாங்க. இதை கற்றுக்கிறதோட படிப்புலேயும் நல்லாவே வருவாங்க அவங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். நான் என்னோடய அப்பா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, என்கிட்ட கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி இப்போ இந்த வருஷம் முடிச்சிருக்காங்க, டாக்டருக்கு MBBS முடிச்சிருக்காங்க. அதனால் அந்த கேர்ள் நினச்சி நான் பெருமைப்படுறேன். அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் நல்லா படித்து நல்லா இருக்காங்க. அதனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலரு சும்மா இது டைம் பாஸ்க்காக அனுப்புகிறோம் அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி வெளியிலேருந்து வந்து இதுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம கலைக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் வேறு யார் கொடுப்பாங்க? அதனால் எல்லா பேரண்ட்ஸும் இதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்து ஸ்கூலில் இதை அலோவ் பண்ணுறாங்க ஸ்கூலில். அது இருக்கும்போது அந்த ஸ்கூல் மேடம் சாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் வந்து இந்த கலையை கற்றுக்க வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ மோக்ஷிகா மித்ரா ரொம்பவே அழகாக பண்ணாங்க. எவ்வளோ நல்லா கற்றுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, ரொம்ப நல்லா பண்ணாங்க பசங்க. அந்த சாங் இது பண்ணும்போது கொஞ்சம் அந்த சின்ன வயசுன்றது அவங்க இதில் தெரியுது.
அந்த இளம் வயசு வந்து பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்பவே அழகாக சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நல்லா பண்ணாங்க. எவ்வளோ சின்சியராக அவங்க வந்து அதில் இன்வால்மெண்ட்டோடு பண்ணாங்கன்றது அவங்க கற்றுக்கிட்டதுல தெரியுது. அவங்க மேம் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நானும் ஒரு நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறத விட குழந்தைலேருந்து பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அந்த டீச்சராக நான் இருந்துட்டு தான் இருக்கேன். நான் ஒவ்வொரு குழந்தைங்க வந்து எல்லா குழந்தைங்களும் ஈவனாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தை வந்து சொன்ன உடனேவே ஆடிடுவாங்க. ஒரு குழந்தைங்க வந்து 4 வாட்டி சொல்லிக் கொடுக்கணும், 10 வாட்டி சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து சோர்வுபட முடியாது. அப்படி சொல்லி கொடுத்து அதில் 1-2 குழந்தைங்க நல்லா பெஸ்ட்டாக வரும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த டான்ஸுன்னாலே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக செலவாகுது. நான் கண்டிப்பாக பரதத்தில் வந்து கொஞ்சம் செலவு இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை நான். ஆனாலும் அதை கொஞ்சம் வந்து முன்ன பின்ன எல்லா டீச்சர்ஸும் வந்து பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க கிடையாது. ஆனால் பணம் இல்லாமல் இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலும் பண்ணுறது, அதுக்கும் நம்ம தேவைக்கான பணம் நமக்கு தேவை தானே. அதனால் அதையும் வந்து நீங்களும் மனசில் வச்சுக்கோங்க. அந்த டீச்சர் எல்லா டீச்சர்ஸும் பணத்தை முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அதனால் அந்த டீச்சருக்கும் இது பண்ணி அவங்க எவ்வளோக்களவு மெனக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போது ஈவனாக 4 குழந்தைங்க ஆடணும்னு சொன்னால் அந்த ஈவனஸ் ஒரு குழந்தைக்கிட்ட இருக்கலாம், ஒரு குழந்தைக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதை கொண்டு வரத்துக்கு அந்த டீச்சர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதில் இருக்கேன்றதுனால கண்டிப்பாக எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவங்க ஈவன் சொல்லி 2 குழந்தைங்களையும் ரொம்ப நல்லாவே சொல்லி கொடுத்து தரவு பண்ணியிருக்காங்க. டான்ஸ் மேம்க்கு கண்டிப்பாக நான் வந்து நன்றி சொல்கிறேன். நான் இந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி அந்த குழந்தைங்களை இது பண்ணதுக்கு. அதே மாதிரி ஸ்கூல் மேம் சாரும் இந்த அளவுக்கு இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னிருந்து இந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி நடத்தின மேம்க்கும் சாருக்கும் கண்டிப்பாக நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த நிறுவனத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நான் அதே மாதிரி பேரண்ட்ஸு, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸு இந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணலன்னாக்கா கண்டிப்பாக அவங்களால இதை பண்ணியிருக்க முடியாது. அதனால் அந்த பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நான் நம்ம அதில் லேர்ன் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது வந்து, இது என்ன மேம் கொஞ்ச நாள், இது ஒன்றும் அவள் கரியராக வச்சுக்க போகிறதில்ல, அதனால் எதுக்கு, கால் வலிக்குது, வேண்டாம், அந்த மாதிரி நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுறத நான் என் காதால் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அதனால் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக திணிக்க வேண்டாம். ஆனால் அப்படி சொல்லலை. அதே டைமில் குழந்தைங்களுக்கு இந்த வயசில் வந்து நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது அவங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அதை எப்படி எல்லா விஷயங்களையும் நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்குறோமோ அந்த மாதிரி இதையும் வந்து இது உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு, எப்படி படிக்க முடியும், நீ படிக்க மாட்டேங்கிட்ட செய்ய மாட்டே டிஸ்கரேஜ் பண்ணாமல் உன்னால் இதை செய்ய முடியும்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கண்டிப்பாக என்கரேஜ் கொடுக்கணும். ஸ்கூலில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், டீச்சர்ஸ் வந்து என்ன தான் பண்ணாங்களோ அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஸ்கூலில் போய் பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு டீச்சர்ஸும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க குழந்தைங்களோட. அவங்கள எல்லா குழந்தைங்களும் ஈவனாக கொண்டு வரணும்னு எவ்வளோ மெனக்கிடுறாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஸ்கூல் போயிட்டுருக்கேன், அதனால் கண்டிப்பாக தெரியும். ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவங்க வீட்டில் உள்ள குழந்தைங்கள பார்க்கறது மட்டும் இல்லை, இத்தனை குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு வந்து பார்க்குறாங்கன்னா அவ்வளோ தூரம் அவங்க மெனக்கிட்டு இந்த குழந்தை முக்கியம் இந்த குழந்தை முக்கியம் இல்லைன்னு கண்டிப்பாக எந்த டீச்சர்ஸும் நினைக்க மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் என்னோடய குழந்தைங்க அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒர்க் பண்ணுறது. கண்டிப்பாக அவங்க குழந்தை எப்படியோ அதை விட ஒரு படி மேலே தான் உங்கள் குழந்தைங்க எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு கரியர் எந்த இது சொல்லிக் கொடுக்குற வர டீச்சர்ஸும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக அவங்க கொடுக்க முடியும். ஏன்னா அந்த குழந்தைங்க பெஸ்ட்டாக பண்ணால் தான் அந்த டீச்சர்ஸ்க்கு அதோட மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். அப்போ அது கிடைக்கணுன்ற போது அது கிடைக்கணுன்னா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும். அதனால் நீங்களும் எல்லோரும் எல்லா பேரண்ட்ஸும் அது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இனிமேல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கற்றுக்கிற மாதிரினா படிப்போடு சேர்த்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எந்த பேரண்ட்ஸும் எந்த குழந்தையுமே டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நீ உன்னால் இது முடியாது, அவள் பண்ணுறா அவள் செய்கிறா அந்த மாதிரி சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அவள் பண்ணுறா உன்னாலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுங்கள். இது நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நான்
ஃபைனலாக சிவகுமார் சாருக்கும் தாளாளர் மீனாட்சி மேம்க்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா பேரண்ட்ஸும் இதே மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணணும். கண்டிப்பாக திரும்ப நான் வரணும்னு கேட்டுக்கிறேன். நான் வணக்கம். இவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இப்போ பேசினாங்க சீஃப் கெஸ்ட் திருமதி ஜோதி லக்ஷ்மி. ஸோ ஆல் த டீச்சர்ஸ், we are very honored to you. Very thank you ma'am for your coming and blessing of our children. Thank you very much. And பெற்றோர்களுக்கு, இங்கே பெற்றோர்கள் இல்லை, உறவினர்கள், 2 குழந்தைகளோட உறவினர்கள் தான் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ 2 குழந்தைகள் ஆடினாங்க, இன்னும் ஒரு 2 டான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னும் ஒரு 7 minutes 5 minutes சாங் இருக்குது, சின்ன குழந்தைங்க. ஸோ இவங்களை ட்ரைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நிறைய டைம் அவங்களுக்கு, ஏன்னா சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால அந்த டான்ஸ் டீச்சருக்கு ஒரு மிகப்பெரிய கரவொலி எழுப்பணும். ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதே மாதிரி பெற்றவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த குழந்தைங்களோட ஸ்டேஜ் ஏற முடியாது. அந்த பெற்றோர்களுக்கும் மிகுந்த கரவொலி எழுப்பணும். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஒரே ஒரு பர்சனாலிட்டி மட்டும் நான் சொல்லிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடுறேன். நாட்டிய மயூரி தெரியுமா உங்களுக்கு? நாட்டிய மயூரி யாருன்னு சொல்லாமே. நாட்டிய மயூரின்னு புனைப்பெயர் வந்தது, அந்த பர்சன் யாருன்னு கேட்குறேன். சுதா சந்திரன், அவங்களுடைய பெயர் சுதா சந்திரன். அவங்க அந்த படத்தில் நடித்தனால நாட்டிய மயூரி. எதுக்காக அவங்கள நான் இப்போது உதாரணத்துக்கு அவங்கள எடுத்திருக்கேன் அப்படின்னா, அவங்களுடைய 16 வயதில் அவங்க ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் ஒரு காலை இழந்துட்டாங்க. அவங்களுடைய 16 வயதில். இப்போ கூட நிறைய சீரியல்ஸ், நிறைய ட்ராமா, நிறையா ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கால் அவங்களுக்கு இல்லை, பட் அவங்களுடைய ஃபீல்டு வந்து டான்ஸர். எப்படி அவங்களால மீண்டு அதே ஃபீல்டில் நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க. சுதா ரகுனு அவங்களோட நிறையா பர்ஃபார்மன்ஸ் அண்டு நிறைய இன்டர்நேஷ்னல் போய் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க ஃபார் திஸ் கிளாசிக்கல் டான்ஸ்க்கு. ஸோ அது எப்படி அப்படின்னா கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ எதை எடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுதான் நாட் ஒன்லி இந்த எஜுகேஷன், அதர் தென் தி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நிறைய குழந்தைங்க இங்கே இருக்கீங்க, அவங்க குழந்தைங்களோட ஹாபி என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏதாவது ஒரு குழந்தை சொல்ல முடியுமா ஹாபி என்னன்னா? இல்லை. என்ன சொல்லுவாங்க? ஒன்லி வீட்டில் பார்க்குற கேட்ஜெட்ஸ், மொபைல், டிவி, இதுதான் இருக்குது. மேக்ஸிமம் இதுதான் இருக்குது. அப்போ ஹாபின்னு எதுவுமே சொல்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு இல்லை, அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல. இதெல்லாம் கலைகள், நம்மளுடைய பாரம்பரிய கலைகள். இந்த பாரம்பரிய கலைகளை நம்ம அதாவது இன்ஸ்டியூஷனும் இல்லை ப்ரைவேட்லேயோ போயிட்டு குழந்தைங்களை அட்மிட் பண்ணுங்கள், அதாவது என்கேஜ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி குழந்தை எதில் இருக்குது அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்கள். குழந்தை எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அதை நீங்கள் என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மொபைல், அந்த டிவி அடிக்ஷன் கண்டிப்பாக ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும். மிஸ்ஸஸும் எல்லா டீச்சர்ஸும் சொல்கிறது அதுதான். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம் இது தான். குழந்தைங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க, அதர் தென் எஜுகேஷன். ஸோ அது ஒரு நல்ல முறையை, நல்ல ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இந்த தருணத்தில், இந்த மாலை பொழுதில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இந்த குழந்தைங்களுக்கு தேவை. மேன்மேலும் இந்த குழந்தைங்க நிறையா பர்ஃபார்மன்ஸ் சலங்கை பூஜையோடு நிற்காமல் அடுத்தது என்ன மிஸ்? அரங்கேற்றம். அந்த அரங்கேற்றத்துக்கு வரைக்கும் குழந்தைங்க, ஸோ அந்த அளவுக்கு குழந்தைங்கள வந்து கண்டினியூட்டி பிரேக் ஆகக்கூடாது. பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க ஒபிசிட்டி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்கலாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஃபிசிக்கலாக நல்லா
குழந்தைங்க க்ரோத் ஆவாங்க, எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்கும். தேங்க்யூ. ஸோ இன்னும் 2 பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி அம்மா. உங்களது சிறப்புரை எங்களுக்கு ஊக்கமாகவும் இந்த கலையின் மூலம் மாணவர்களுக்கான பயன்பாடும் உங்கள் அனுபவமும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நன்றி அம்மா. அடுத்ததாக மாணவியரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி. இதனை தொகுத்து வழங்க நித்யா அவர்களை அழைக்கின்றேன். அலாரிப்பின் இனிய மலர்ச்சியை தொடர்ந்து இப்போது நாம் ரசிக்கவிருப்பது பரதநாட்டியத்தின் அழகிய அங்கமான ஜதீஸ்வரம். ஜதி என்பது தாள கோர்வைகளையும், ஸ்வரம் என்பது இசையின் ஸ்வரங்களையும் குறிக்கிறது. இவ்விரண்டும் இணைந்து உருவாகும் அற்புதமான கலை வடிவமே ஜதீஸ்வரம். இதில் கதை அல்லது பாவனைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாமல் லயம், வேகம், காலடி சுவடுகள், உடல் சமநிலை மற்றும் இசை நடன ஒத்திசைவு ஆகியவை அழகாக வெளிப்படுத்தப்படுகின்றன. ஒரு நடன கலைஞரின் பயிற்சி, கட்டுப்பாடு, துல்லியம் மற்றும் லய ஞானத்தை தெளிவாக காட்டும் முக்கியமான அங்கமாக ஜதீஸ்வரம் கருதப்படுகிறது. சலங்கை பூஜை நாளில் இது மாணவியின் வளர்ந்து வரும் கலைத்திறனையும் அர்ப்பணிப்பையும் நமக்கு உணர்த்தும் ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது. இப்பாடலின் ராகம் காவேரி, தாளம் ஆதி. இப்போது தன்னுடைய அழகிய காலடி சுவடுகளாலும் துல்லியமான லய உணர்வாலும் ஜதீஸ்வரம் நடனத்தை வழங்க வருகின்றனர் நமது மாணவியர் தா மோஷிகா மற்றும் மித்ரா அவர்கள். அனைவரும் பலத்த கரவொலியுடன் வரவேற்று இந்த அற்புதமான நடனத்தை ரசிப்போம். சா நீ த மக ரே நீ ச க மத நீ த சா நீ த மக ரே நீ ச க kunta dikita taka ta dikita jumta taka ta dikita jumte ta kata jumta taka ta jumta dim kada 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 dum ta kata jumta taka ta jumta dim kada 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 dum ta kata jumta taka ta jumta lang kuto kada 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 dum sa ni da ma ga re ni da ni sa ga ma da ni da sa ni da ma ga re ni da ni sa ga ma da ni da sa ni da ma ga re ni da ni sa ga ma da ni da sa ni da ma ga re ni da ni sa ga ma da ni da sa ni da ma ga re ni da ni sa ga ma da ni da sa ni da ma ga re ni da ni sa ga ma da ni da sa ni da ma ga re ni da ni sa ga ma da ni da sa ni da ma ga re ni da ni sa ga
மத நித சதி சனி தனி மக மனித மக மக நித 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 கமத சக மத தனி சதி நித தனி மத கமத நித சானித மக ஜதிகளும் ஸ்வரங்களும் ஒன்றிணைந்த இந்த அற்புதமான நிகழ்வின் மூலம் தன் திறமையை அழகாக வெளிப்படுத்திய நமது மாணவியருக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொலியுடன் பாராட்டுகளை தெரிவிப்போம். நாட்டியத்தின் ஒவ்வொரு அங்கமும் ஒரு தனி சிறப்பை கொண்டது. இப்போது நாம் ரசிக்கவிருப்பது சப்தம் என்ற அழகிய நாட்டிய அங்கமாகும். சப்தம் என்பது பரதநாட்டியத்தில் நிறுத்தத்திலிருந்து நிருத்தியத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் முக்கிய படிநிலையாகும். அதாவது பாவம் மற்றும் அபிநயத்துடன் கூடிய நடனமாகும். இதில் முதல் முறையாக கதை, கருத்து, பக்தி மற்றும் உணர்வுகள், முக பாவனைகள், கை முத்திரைகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் உயிர்ப்புடன் வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த அங்கத்தின் மூலம் ஒரு நடன கலைஞரின் அபிநயத்திறன், உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஆற்றல் மற்றும் இசையின் பொருளை உணர்ந்து நடிக்கும் திறமை நமக்கு தெளிவாக புலப்படும். இதில் பாடல் வரிகள் இடம்பெறுவதால் இது அபிநயமும் அறிமுகமும்
முக்கிய அங்கமாக திகழ்கிறது. ராகம் ராகமாலிகா, தாளம் மிஸ்ரா சாப்பு. சலங்கை பூஜையின் இந்த புனிதமான தருணத்தில் தனது பக்தியையும் கலைநயமும் இணைந்த அருமையான சப்தம் நடனத்தை வழங்க வருகின்றனர்கள் நமது மாணவிகள் தா மோஷிகா மற்றும் கா மித்ரா. அனைவரும் பரத கரவொலியுடன் வரவேற்று முக பாவனைகளிலும் இனிய நடன அசைவுகளிலும் மறைந்திருக்கும் அழகிய கருத்துக்களை மனம் நிறைந்து ரசிப்போம்.
தரும் தக்கம் திங்கிணது தத திங்கிணது திங்கிணது என்ன அற்புதமான அபிநயம், நேர்த்தியான அசைவுகள் மற்றும் பக்தி நிறைந்த வெளிப்பாட்டின் மூலம் சப்தத்தை உயிரோட்டமாக வழங்கிய நமது மாணவியருக்கு மீண்டும் ஒருமுறை பலத்த கரவொலியுடன் நமது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிப்போம். கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது ஒழுக்கம், அர்ப்பணிப்பு, பக்தி மற்றும் பண்பாட்டின் அழகிய வெளிப்பாடு. இன்று நம் கண்முன்னே அரங்கேறிய ஒவ்வொரு நாட்டிய நிகழ்ச்சியும் நம் பாரம்பரியத்தின் பெருமையையும் குருவின் அர்ப்பணிப்பையும் மாணவர்களின் கடின உழைப்பையும் பெற்றோரின் ஊக்கத்தையும் அழகாக எடுத்துரைத்தது. இந்த சலங்கை பூஜை விழாவில் பங்கேற்ற மாணவியர் தங்களது நேர்த்தியான காலடி சுவடுகள், இனிய முக பாவனைகள் மற்றும் சிறப்பான நடன திறமையால் நம் அனைவரின் மனதையும் கவர்ந்துள்ளனர். இந்த மாணவியர் கலை உலகில் மேலும் பல உயரங்களை எட்டவும் பாரம்பரிய பரதநாட்டிய கலையை உலகம் முழுவதும் பரப்பவும் இறைவனின் அருளும் குருவின் ஆசீர்வாதமும் என்றும் துணையாக இருக்கட்டும் என்று மனமாற வாழ்த்துகிறோம். இப்போது நம் அற்புதமான கலை பயணத்தை உருவாக்கிய மாணவியருக்கும் அவர்களை அன்புடன் வழிநடத்திய குருவிற்கும் உறுதுணையாக இருந்த பெற்றோருக்கும் மீண்டும் ஒருமுறை உங்கள் பலத்த கரவொலியின் மூலம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க திருமதி கனகா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நன்றி திருமதி நித்யா. அடுத்ததாக மாணவியருக்கு பரிசினையும் சான்றிதழையும் வழங்க சிறப்பு விருந்தினர் அபிநய கலாஜோதி நாட்டிய திருமகள் திரு சாய் ஜோதிலட்சுமி அவரையும், விருத்தி வித்யாலயா பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் அம்மா அவரையும், நிறுவனர் ஐயா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். நன்றி மறவாமை தமிழரின் உயர்ந்த பண்பாகும். இந்த கலை பயணத்திற்கு ஆணிவேராக இருந்து வழிகாட்டிய குருவிற்கு நன்றி உரையை அவிழ மாணவியரை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னினிய மாலை வணக்கம். இன்று பரதநாட்டிய பயணத்தின் முதல் முக்கியமான படியான சலங்கை பூஜையை உங்கள் அனைவரின் முன்னிலையில் நிறைவேற்றியதில் நான் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். முதலில் இந்த கலையை பொறுமையுடனும் அன்புடனும் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை வழிநடத்தி இன்று இந்த நிலைக்கு உயர்த்திய என் அன்புக்குரிய குருநாதருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை எப்போதும் ஊக்குவித்து என் கனவுகளை நனவாக தங்கள்
அன்பு, ஆதரவு மற்றும் தியாகத்தால் துணை நின்ற என் அன்பு தாய் தந்தைக்கு என் இதயங்கனிந்த நன்றி. இன்றைய விழாவில் கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துகளும் ஆசிகளும் என்னை மகிழ்வித்த தலைமை விருந்தினர், சிறப்பு விருந்தினர், ஆசிரியர், உறவினர், நண்பர் மற்றும் அனைத்து பார்வையாளருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் அருளும் குருவின் ஆசீர்வாதமும் பெற்றோரின் அன்பும் என்றும் என்னுடன் இருந்து பரதநாட்டிய கலையில் மேலும் சிறந்த விளங்க நான் தொடர்ந்து முயற்சி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நிகழ்வில் கலந்து கொண்டு என் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய குருநாதர் அவர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். இன்று என்னுடைய சலங்கை பூஜை. இத்தனை நாள் நான் கற்ற நடனத்திற்கு இன்று சலங்கை ஒலி கிடைக்கிறது. இந்த சலங்கையை சரஸ்வதி தேவியிடம் வைத்து வணங்குகிறேன். எனக்கு நடனம் கற்றுக் கொடுத்த என் அன்பு குருவிற்கும் என்னை ஊக்கப்படுத்திய என் அப்பா அம்மாவுக்கும் இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த சலங்கை ஒலி மூலம் நல்ல கலைஞராக வருவேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சலங்கை பூஜை விழா இந்த மாணவியரின் கலை பயணத்தில் ஒரு புதிய மைல்கல்லாக அமையட்டும். இவர்கள் உலக அரங்குகளில் தமிழரின் கலை பெருமையை பரப்ப இறைவனை வேண்டுகிறோம். அடுத்ததாக நன்றி உரையை வழங்க திருமதி அருணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைவனின் திருவருளாலும் நமது குருவின் ஆசியாலும் இன்று எங்களின் மாணவியர் செல்வி த மோஷிகா மற்றும் செல்வி கா மித்ரா பரதநாட்டிய பயணத்தில் மிக முக்கியமான சலங்கை பூஜை நிகழ்வு மிக சிறப்பாகவும் பாரம்பரிய முறைப்படியும் இனிதே நிறைவடைந்துள்ளது. இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த பெற்றோர்களுக்கும் நிறுவனர் ஐயா அவரையும் தாளாளர் அம்மா அவரையும் இந்த மங்களகரமான நிகழ்வு இவ்வளவு நேர்த்தியாக நடைபெற காரணமாக இருந்த குருவிற்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் ஒத்துழைப்பை நல்கிய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக குருவிற்கு குருதட்சை வழங்க மாணவியரையும் அவரின் குருவினையும் அழைக்கின்றோம். பெற்றோர்களின் மரியாதையை ஏற்றுக்கொள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதம் பாடலுக்காக அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.